முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த முன்னான திருவாரூரிலிருந்து அரசு பள்ளியை சேர்ந்த மாணவிகள் இன்றைய தினம் திருவாரூரிலிருந்து சென்னைக்கு சைக்கிள் மூலமாக புகையிலையில்லா தமிழகத்தை உருவாக்குகின்ற வகையிலும் கேன்சர் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்கின்ற வகையில் இந்த மாணவ செல்வங்கள் இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 360 கிலோமீட்டர் சைக்கிள் பயணமாக சென்னை வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த இளம் வயதிலேயே சமூகத்திற்கு ஒரு பல்வேறு கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய அளவு இந்த மாணவ செல்வங்கள் நிகழ்த்தி இருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த சாதனையை அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிற ஒளிரவன் தன்னார்வ அமைப்பானது இன்றைக்கு ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தி இதுபோன்ற பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரம் மட்டுமல்ல, திருவாரூர் மண்ணில் பல்வேறு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை உருவாக்கின்ற அந்த முயற்சியும், அதேபோல சிலம்பம் போன்ற அந்த விளையாட்டு பயிற்சிகளை வழங்கக்கூடிய முயற்சியிலும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சமூகத்திற்கும் இந்த இளைஞர் சமுதாயத்திற்கும் ஒரு மிகச்சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குகின்ற வகையில் நீங்கள் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பிற்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் பிறந்த மண்ணிலிருந்து சென்னை நோக்கி இந்த மிகப்பெரிய பிரச்சார பயணத்தை இன்று மேற்கொண்டிருக்கிறது. இதே வழியில்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு போதைப் பொருளுக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு நல்வழியில் திரும்பியிருக்கிறார்கள். அதற்கு உங்களுடைய பிரச்சாரம், உங்களுடைய இந்த விழிப்புணர்வு பேரணி கண்டிப்பாக எதிர்காலத்தில் வரலாறு படைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.